இன்னும் சில பேருக்கு என்ன வரும்னா, ஒரு கதை எழுதிட்டேன், அந்த கதை வந்து எப்படி கிராண்டாக காட்டுறது மேக்கிங்கில், ஒரு அமைச்சூராக தெரிஞ்சுறதுக்கு எல்லா வாய்ப்பும் ஒரு படத்துக்கு இருக்குது. நம்ம ஒரு பயணம்னு போகும்போது ஆபத்தும் நம்ம கூடயே தான் வருது, ஆனால் நம்ம அந்த பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்கிறோம். அது மாதிரியே ஒரு படம் எடுக்கும்போது எந்த இடத்துலையும் அது அமைச்சூராக தெரிகிறதுக்கோ அல்லது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் கூடயே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம அதை வந்து ரொம்ப நம்ம கரெக்டாக நம்ம வந்து அதை வந்து வழிநடத்தி அதை அமைச்சூராகாமல் பார்த்துக்கிறது ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் தான் இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த பயிற்சி வந்து ரொம்ப அவசியம். நீங்கள் வந்து உங்களுடைய குழுவோட விவாதிக்கிறது இருக்கு இல்லையா, அப்போ வந்து இந்த குழுவுக்குள்ளே எல்லா கேள்விக்கும் நீங்கள் வந்து ஒருத்தங்களை வாயடைச்சு பதில் சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு அதை முதல்ல உள்வாங்கி ஒரு 5-6 பேர் ஒரே விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு விஷயம் இருக்கிறத எடுத்துக்கிட்டு நம்ம, ஏன்னா சில சமயம் எது சொன்னாலும் உதாரணத்துக்கு அதை இது சொல்லி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 4-5 தடவைக்கு மேலே அவங்க உங்களுக்கு அப்புறம் ஆலோசனையே சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த ஆலோசனையை ரொம்ப வேலிடாக எடுத்துக்கிட்டு அது அமைச்சூராக ஆகிறதுக்கான வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போவுமே நம்ம பார்த்துருப்போம், சில படங்களில் பெரிய படத்தில் கூட சில காட்சிகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். இவ்வளோ பெரிய படத்தில் இது மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது இதே மாதிரி தான் ஏதோ நெருக்கடியின் காரணமாக அவ்வளோ பெரிய படத்தில் கூட இன்றைக்கும் இடம்பெறதை நம்ம தவிர்க்க முடியாது. அப்போ முதல் படம் எடுக்கிற நமக்கு ஃபஸ்ட் ஃபிலிமாக போய் நிற்கும்போது உங்கள் ஸ்கிரிப்டை கன்வெர்ட் பண்ணும்போது அமைச்சூராக வர்ற வாய்ப்பை தவிர்க்கிறதுக்கு அது மேலே கூடிய ஆளுமையை நீங்கள் வளர்த்துக்கிறது, உங்கள் குழுவோடு சேர்ந்து நீங்கள் வந்து அதை இயங்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் கேமராமேன் தான் வந்து அங்கே வந்து கேப்டன். நம்ம வந்து சொல்லுவாங்க டைரக்டர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு. எப்படி ஒட்டுமொத்த படத்துக்கு நம்ம கேப்டன் ஆஃப் த ஷிப்பாக இருந்தால் கூட அந்த ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் கேமராமேன் தான் பெரிய ஆள். ஏன்னா அவருடைய கண் அசைவுக்கு அந்த செட்டே வந்து திரும்பிடும், லைட்டு மொத்தம் மாறிடும், மொத்த பேரும் ஓடுவான், உட்காந்துட்டு இருக்கிற மொத்த ஆளையும் எழுப்பிடுவாங்க. மொத்தமே அந்த கேமராமேனோட ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்கும். இப்போ நம்மளே முதல் படம் ஒரு பெரிய கேமராமேன் கூட போய் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த ஆளுமையை நம்ம தவிர்க்கவே முடியாது அவங்க கிட்ட. அப்போ நீங்கள் உங்களுக்கான படத்தை அங்கே எடுக்கும்போது என்னென்னா அவருக்கு நீங்கள் எவ்வளவு கொடுத்துருக்கீங்க, உங்கள் படத்தை பற்றின எப்படி அந்த காட்சியை நீங்கள் உருவாக்க போகிறீங்க, எனக்கு என்ன வேணுங்கிறத பற்றின உங்களுடைய விஷயங்களை அவர் கேட்கும் போதே அவர் உங்களுக்காக படம் எடுக்கிறாரா இல்லை எனக்கு ஒன்றும் பேச தெரியல நம்ம ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருவோம்னு நினைக்கிறாராங்கிறது அங்கேயே வந்து முடிவாயிடும். ஸோ நம்ம நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது கேமராமேன் கையில் தான் வந்து அந்த இது இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்போ அவர்கிட்ட நம்ம வந்து மொத்தத்தையும் ஃபீட் பண்ணிடணும். நமக்கு என்ன வேணும், இந்த சீனை நான் எப்படி நினச்சிருக்கேன், இந்த சீனில் எனக்கு என்ன கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து அதை பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்படி ஒரு கதை நீங்கள் இதில் சிறுகதை எழுதிருக்கிறீங்களா, சிறுகதை எழுதின அனுபவங்கள்லாம் இருக்கா? பொதுவாக கதை எழுதும் போதும் அல்லது பாடல்கள் வாங்கும் போதே வந்துன்னா இந்த கதையை கதாபாத்திரம் சொல்லுதா இல்லை வெளியிருந்து கதையை எழுதுறமான்னு ஒன்று இருக்கும். நான் வந்து காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னு நம்ம எழுதலாம், இல்லை காருக்குள்ள ஒன்று அமர்ந்திருந்தான்னு நம்ம வெளியிருந்து எழுதலாம். இதை முடிவு பண்ணாதான் முதல்ல அந்த கதையே நம்ம கண்டினியூ பண்ண முடியும், இந்த கதையை எப்படி எழுத போகிறீங்க அப்படின்னு. இப்போ மேக்கிங் ஸ்டைலும் இப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் அமைச்சூராக தெரிகிறத தவிர்க்கிறதுக்கு ஒரு பெரிய விபத்தை நீங்கள் காருக்குள்ளே வச்சு காட்டலாம், இந்த முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். காருக்கு வெளியே வச்சு காட்டினா உங்களால் அவ்வளவு செலவு பண்ணி அதை தத்ரூபம் எடுக்க முடியல, நீங்கள் அந்த காருக்குள்ளே வைக்கலாம். இந்த முடிவை நீங்கள் சாமர்த்தியமாக எழுதும் போது எடுக்கிற மாதிரி தான் அது. அப்போ இதை நம்ம காருக்குள்ளே வைக்கிறோமா வெளியே வைக்கிறோமா, இந்த நெரேஷன் ஸ்ட்ரக்சரில் வந்து நீங்கள் அதை முடிவு பண்ணுறதுக்கு வந்து கதை எழுதுகிற மாதிரி தான் அந்த அனுபவம் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த முடிவை நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் எடுக்க வேண்டியது இருக்கும். இதை எப்படி எடுக்க போகிறோம், எப்படி எடுத்தால் இது நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷனில் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். இல்லை வெளியிருந்தால் காட்டணும்னு நீங்கள் வந்து அப்படி முடிவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு விபத்து காருக்குள்ளே இருந்து இருந்தாலும் அந்த இம்பேக்டை கொடுக்கும், வெளியிருந்தாலும் கொடுக்கும். பட் நமக்கு இருக்கிற வாய்ப்பு எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம வந்து அங்கே உருவாக்கத்தும் போது நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதுக்கு பிறகு வந்துன்னா நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் எழுதி முடித்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது முதல்ல கொஞ்சம் சிம்பிளாக மேக்கிங் பண்ண, முதல்ல சொல்லுவாங்க பாட்டு சீனை மட்டும் ஃபஸ்ட்டு போய் எடுத்துருவாங்க அப்படின்ட்டு. அது கூட ஒரு வகையாக டீமோட நீங்கள் செட் ஆகிறதுக்கு தான். இப்போ நான் கூட நலன் சார் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து உட்காந்து இந்த இடமெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் நான் முன்னாடியே வந்துட்டேன். அது மாதிரி நீங்கள் முதல்ல கொஞ்சம் சின்ன விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ உள்ள பெரிய ஆள் தேவைப்படுற விஷயத்தை எடுக்காமல் கொஞ்சம் சின்ன சின்ன சீன்களை நீங்கள் முதல்ல எடுக்க பழகி ஒரு படத்தில் திட்டமிட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது உங்கள் கண்ட்ரோலுக்கு வரதை பார்க்கலாம். நீங்களே அது போக ஒரு சீன் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சீனில் எவ்வளோ க்ரியேட்டிவான விஷயங்கள் இடம்பெற்றிருக்குது. அந்த க்ரியேட்டிவான விஷயங்கிறது ஒரு நல்ல ஷார்ட்டாக இருக்கலாம். ஒரு காமனான ஷார்ட்லேயே அந்த சீனை நீங்கள் கன்வே பண்ணாமல் ஒரு க்ரியேட்டிவான ஷார்ட்டு
ஒரு ஷாட்டாவது இந்த சீனில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது படம் பார்க்குறவனுக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை கொடுக்கும் அந்த சீன் மேலே. இந்த ஷாட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு ஷாட்டை அணுகியிருக்கிறான்னா அவன் ஒரு மாதிரி நல்லா எடுக்கிறவன் அப்படின்னு நமக்கே நம்ம மைண்ட் சைக்காலஜிக்கெலாம் ஒன்று சொல்லும். இப்போ ஒரு ஷாட்டாவது நம்ம ஒரு சீனுக்கு வந்து கிரியேட்டிவ் ஷாட்டை எழுத பழகிக்கணும். அந்த ஷாட்டை எப்படி க்ரியேட்டிவாக கதையை சொல்லலாம், எப்படி காட்டினா நல்லாயிருக்கும். இப்போ ராமு கூட வரும்போது பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ ராமு கூட ராட்சசனில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து கடத்திட்டு போயிருப்பாங்க. அவர் வந்து என்கொயரி பண்ணும்போது அந்த பையன் சொல்லுவான் வெளியே தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு வேன் வந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை காணா. அதே இடத்துல வழக்கமாக நிறைய இன்வெஸ்டிகேஷன் படத்தில் வர மாதிரி தான் அவர் டேல நின்று பார்க்கும்போது அப்படியே நைட்டில் வந்து ஒவ்வொன்றா தெரியும். அந்த வேனை பற்றி அவன் சொல்லும்போது வேன் தெரியும், ஆனால் உள்ள யாருக்காக எனக்கு தெரியலன்னு சொன்னா அப்படியே வேன் போயிடும். அந்த இடம் வந்து லைவாக இருக்கும். இதை கொரியோ பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு ஸ்பாட்டில் போய் வரும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு பிளான் பண்ணி அதை அது மாதிரி அவனால் கொண்டு வர முடியல. ஸோ அன்னைக்கு ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா நான் யோசிச்சது இருக்குது, பட் ஸ்பாட்டில் வந்து அது என்னால் அதே மாதிரி கொண்டு வர முடியல. அப்புறம் மறுபடியும் கேன்சல் பண்ணிட்டு ஒரு நாள் முழுக்க அந்த ஸ்பாட்லேயே உட்காந்து அதை திருப்பி நான் உட்காந்து அங்கே முடிவு பண்ணி மறுநாள் தான் அதை ஷூட்டிங் பண்ணேன். அப்போ என்னன்னா அந்த சீனில் ஒரு கிரியேட்டிவான விஷயம் இடம்பெறதை வந்து நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்கணும். இல்லை எல்லாமே ஒரு கிரியேட்டிவான விஷயமே இல்லாமே அந்த படம் போய்கிட்டே இருக்குதுன்னா படம் பார்க்கும்போது உங்கள் படத்தை பற்றின அபிப்பிராயம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு படங்கள் வந்து வெறுமனே வந்து கதை சொல்றது மட்டும் கிடையாது. இன்னைக்கு படம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாறி இருக்கு. அது எவ்வளோ தூரம் பார்க்கும்போது நம்மளை வந்து ஒரு அனுபவத்தை கொடுக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு சவுண்ட் எஃபெக்ட்லேருந்து பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸ் வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அதுக்கு எப்படி வேலை கொடுக்குறது, சவுண்டாக இதுக்குள்ளே என்ன வேலை கொடுக்குறதுங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கலாம். அது ஒரு நாளைக்கு பண்ணும்போது உங்களுக்கு பயங்கர ஒரு இது கொடுக்கும். படத்தில் உங்கள் படத்து மேலே ஒரு நல்ல ஒரு மரியாதையும் அதை ஏற்படுத்தி கொடுக்கும். நடிகர்கள் ட்ரைனிங் அதுக்கு அடுத்து தான் ஆக்ட்ரஸ் கூட போயிட்டு நம்ம வந்து ஆக்ட்ரஸை வந்து எப்படி வந்து இது பண்ணுறதுன்னு பார்க்கும்போது முக்கியமாக இருக்கக்கூடிய பெரிய நடிகர்கள்கிட்ட நம்ம வந்து நல்ல ஆளுமையோடு நடிக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட நம்ம வந்து காட்சியை முன்கூட்டியே கொடுத்து அவங்களோட உட்காந்து நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட் செஷன் உட்காந்தோம்னா கூட ஒரு ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன்லேயே வந்து அவங்க ஸ்கிரிப்டை படித்து பார்த்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, ஃப்ளோ எப்படி வருது, ஓகே சீன் இப்படி. அப்போ நீங்கள் வந்து ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே வந்து உங்கள் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் வச்சு அந்த சீன் எப்படி கொரியோ பண்ணுறேன், எப்படி அந்த கொரியோகிராஃபி படி அந்த சீன் உட்காருதுங்கிறதெல்லாம் நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதின சீனுக்கும் நாளைக்கு ஸ்பாட்டில் போகும்போது நிறைய பிரச்சனை வரும். அது கரெக்டாக அந்த சீன் வந்து அப்படி அங்கே வந்து உட்காராது. இது வந்து நீங்கள் நடிகர்களோடய வச்சு பண்ணும்போதுனா நடிகர்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும், ஓகே இதுதான் அந்த சீனோட இது, இப்படி தான் நம்ம அந்த சீனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம், இப்படி தான் நம்ம அங்கே நிற்க போகிறோம், பேச போகிறோம். இதை கொஞ்சம் நம்ம பழக்கப்படுத்திட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்பாட் வந்து பயங்கர ஒரு ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு முந்தின நாளே அந்த ஸ்பாட்டில் இந்த மாதிரியான வேலைகளை அந்த ஸ்பாட்லேயே வச்சு பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அடுத்த நாள் அந்த ஸ்பாட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் உங்களை பயமுறுத்தாமல் ரொம்ப உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு இதில் இருக்கும். இப்போ சூதுகோம்லேயே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சீனில் வந்து கருணா சாப்பிட்ருப்பார், அங்கே வந்து எம்எஸ் பாஸ்கர் வருவார். அப்போ கருணா கேட்டு ஏதோ கேட்கும்போது அவங்க அம்மாவை வந்து ஒரு பலார்னு அரைஞ்சிருவார். அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஆனால் அம்மா வந்து கருணா பக்கத்தில் உட்காந்து சாப்பாடு போட்டிருக்கேன், இவர் ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. எந்திரிச்சு பக்கத்தில் போய் அம்மா வரைஞ்சாலும் சரியாக வரல, அம்மா இவர் பக்கத்துலேயே இல்லை, ஏன்னா சாப்பாடு போட்டிருக்காங்க பக்கத்தில். இப்படி தான் அந்த சீனில் கொய்யோவில் எழுதியிருந்தபோது ஒரு கேள்வி வைக்க அம்மா வரைகிறாரு, உடனே அவன் வந்து கப்சுப்புன்னு ஆயிரான்னு தான் சீன் இருக்கும். எப்படி அரைகிறது ஆக்வேர்டாக இருக்குது அப்படின்னு. அப்போ நான் வந்துட்டு சரி சார் சாப்பிட்ருக்க கருணா வந்து ஆமாம் இந்த கோலா உருண்டை காணமேன்னு கேட்கட்டும், ஆமாம்ல அப்படின்னு எந்திரிச்சு போகிறாங்க. ரிட்டன் ஒரு பாத்திரத்தோடு வருவாங்க, வந்துன்னு அரைவார். அந்த பாத்திரத்துக்குள்ள ஒன்றும் இல்லை, டக்குன்னு ஒரு கோலா உருண்டையை போட்டு அந்த சீனில் வந்து அந்த கொரியாவை வந்து ஃபில் பண்ண முடிஞ்சுது. இதுவே சின்ன உதாரணமாக சொல்கிறேன். இது மாதிரி ஒவ்வொரு காட்சிகள்லையும் இந்த கொரியாவை கரெக்டாக செட் பண்ணுறதுலையே அந்த உங்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுடைய அந்த சீனை நீங்கள் எப்படி கன்வின்ஸாக சொல்ல நினைக்கிறீங்கிறதும் வெளிப்பட்டுரும். இது வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சால் கேமராமேனுக்கும் ஈஸியாக இருக்கும், எல்லாருக்குமே அந்த சீன் மேலே வந்து அந்த சீன் அவ்வளோ ஒரு உறுதியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவும் வந்து ஆக்ஷன் காட்சிகள்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் இந்த கொரியோகிராஃபி. நீங்கள் எப்படி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கிறத பொறுத்து அந்த ஆக்ஷன் காட்சியோட இந்த இம்பேக்ட் எல்லாத்துக்குமே கரெக்டாக கிடைக்கும். இப்போது இங்கே நிறைய பேருக்கு ஷார்ட் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், கொஞ்சம் பேத்துக்கு இருக்காது, கொஞ்சம் பேத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மொபைல்லையாவது அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ரொம்ப பெரிய செலவு பிடிக்கிற ஒரு விஷயமா இல்லைன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அது கண்டிப்பாக நீங்கள் எழுதி வச்ச கதையை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருடைய அளவுக்கான
ஒரு பயிற்சியை ஒரு ஷார்ட் ஃபிலிம் உங்களுக்கு கொடுக்கும். அது அது நான் உணர்ந்ததுனால அதை சொல்கிறேன். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்கிற மாதிரி சார் அப்போலாம் பேசும்போது நலன் சார்னு சொல்லிட்டு ரொம்ப விஎஃப்எக்ஸ் பேஸ்டாக ஒரு பெரிய படங்களை உருவாக்கும் போது அதுக்கு இருக்கிற முன் தயாரிப்பு இன்னும் இதிலிருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான சிரத்தை தேவைப்படும். விஎஃப்எக்ஸ் பேஸில் எடுக்கும்போது உங்களால் வந்து ரொம்ப நினச்சதையும் எடுத்துட முடியாது. அதுக்கு பக்காவாக இதை விட நான் 2 மடங்கு பிளான் பண்ணிட்டு போக வேண்டியதாக இருக்கும் ஸ்பாட்டில். இல்லைன்னா அங்கே வந்து நீங்கள் நினச்சது பிசுறு இல்லாமல் வராது. கொஞ்சம் லைட்டாக சின்ன ஒரு 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 இந்த விஎஃப்எக்ஸை பொறுத்த வரைக்கும் 90% கூட தப்பாக தான் தெரியும். 100 போயிட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கூட அது ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, தப்பாக தான் இருக்குன்னு நமக்கு ஹாலிவுட் படங்கள்லேயே தோணும். அது 100% வர்றதுக்கு மற்ற எல்லா ஒரு கேமரா ஒர்க் ஆகட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, பர்ஃபார்மன்ஸு எல்லாமே சரியாக அமைச்சா மட்டும்தான் விஎஃப்எக்ஸ் வந்து அதை தாங்கி நிற்கும். இதில் எந்த இடம் வந்து கொஞ்சம் கூடுதலாகவோ குறைச்சலாகவோ போயிடுச்சுன்னா கூட விஎஃப்எக்ஸ் கண்டிப்பாக வந்து அப்பட்டமாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு நம்ம பிளான் பண்ணோம்னா மற்ற விஷயங்களை வந்து விஎஃப்எக்ஸை காமிச்சு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணக்கூடாது. அதையும் நம்ம வந்து அரவணைச்சு அந்த விஎஃப்எக்ஸையும் நம்மளோட ஒரு மேக்கிங்கில் ஒரு ஒரு பார்ட்டாக நினச்சி, இப்போ பொதுவாக இந்த சிஜிக்காரங்களே அந்த சிஜிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருப்பாங்க. அந்த சிஜிக்காரனை கூப்பிடு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அந்த விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டை கூட நீங்கள் வந்து ஒரு கேமராமேன் உங்கள் டெக்னீஷியனாக முன்னாடி இருந்து கூடவே வச்சுக்கிட்டு அவங்களையும் ஒரு பார்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் அந்த ஒர்க்கு வந்து நாளைக்கு வந்து அவுட்டில் வந்து அவ்வளோ தத்ரூபமாக கொண்டு வர முடியும்.